வாழ்த்தி மகிழ்வோம். சுமார் 1,70,000 ஆண்டுகளுக்கு முன்பு மனித இனம் எவ்வாறு நிலை பெற்றுள்ளது என்பதனை இன்று காண உள்ளோம். இது தொடர்ந்து பதிகிற ஒரு நிகழ்ச்சி. தமிழ் மொழியில் தொடர்ந்து கிட்டத்தட்ட 1350 கோடி ஆண்டுகளிலிருந்து தொடர்ந்து இந்த பதிவு மேற்கொள்ளப்படுகிறது இந்த செயல்மன்றம் இணையதளத்தில். இது எதற்கு பதிகிறோம் என்றால், தற்கால அறிவியல் அடிப்படையில் ஒரு தொடராக்கமாக தொடர் செயலாக மனித இனம் அறிந்து புரிந்து தனது பழைய பண்பாடுகள் பழைய நிலை எவ்வாறு உள்ளது, இன்று எவ்வாறு நிகழ்ந்துள்ளது என்பதற்கு உண்டான ஒரு வேறுபாடு, தொடக்க கால வரலாறு அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் இந்த பழைய அறிவாற்றல் திறன் கொண்ட மனித இனமாக 1,70,000 ஆண்டுகளுக்கு முன்பு குகைகளில் வாழ்ந்த இனம் எவ்வாறு தொடர்ந்து அந்த இடத்தை பற்றி அறிந்து நெருப்பு, உடை மற்றும் பல்வேறு சூழ்நிலையை அறிந்து அவற்றின் மூலம் தாம் எவ்வாறு நிலைத்துள்ளோம் என்பதற்கு உண்டான ஒரு அடிப்படை கருத்தாக்கமாக இந்த பதிவு மேற்கொள்ளப்படுகிறது. இந்த பதிவு தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவது நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும், ஒவ்வொரு காலகட்டத்திலும் உறுதுணையாக இருக்கும் என்ற அந்த அடிப்படையில் 1,70,000 ஆண்டுகளுக்கு முன்பு உடை உடுத்திய தொடக்க கால வரலாறு என இந்த பதிவினை மேற்கொள்கிறோம். அதற்கு முன்பாக நமக்கு அறியப்பட வேண்டிய ஒரு சூழல், இந்த புவி ஒன்றாக இருந்த புவி எவ்வாறு தொடர்ந்து இந்த புவி அடித்தட்டு நகர்வு ஒன்றாக இருந்த புவியும் கடலும் எவ்வாறு பிரிந்து கண்டமாக துண்டமாக தொடர் நிலையில் ஏற்பட்டுள்ளது என்பதற்குண்டான கிட்டத்தட்ட 200 கோடி ஆண்டுகளிலிருந்து இந்த நிகழ்வுகள், அதற்கு முன்பு ஒன்றாக இருந்த இந்த நீரக கோளம் கொண்ட அந்த கோள் சூரிய மண்டலத்திலிருந்து பிரிந்து புவிக்கு மட்டுமே உண்டான ஒரு சான்றாக இந்த பதிவினை மேற்கொள்கிறோம். தொடர்ந்து ஒன்றாக இருந்த புவி கண்டம் துண்டமாக மாறிய இந்த புவி அடிநிலத்தட்டும் மாறிய இந்த பதிவினை இந்த தொடர்பதிவாக இதில் மேற்கொள்கிறோம். இந்த தொடர்பதிவு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக உள்ளது என்பதற்கு உண்டான ஒரு நொடிப்பா புவியடி தட்டு என்ற அந்த பதிவினை தங்களிடம் பகிர்ந்துகிறோம். நில மேலடுக்கு அமைந்த இடம், நில மேலடுக்கு அமைந்த இடம் நலமிகு இருப்பிட தள வழிமுறை, பல வகை உருவகம், மாறும் அடித்தளம், உழவும் செயல் இயக்க அடித்தளம். நாம் மேலே இந்த மேல்தட்டில் இருப்பது பல அடித்தட்டு நகர்வுகள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருப்பது என்பதற்குண்டான சான்றுகள். இந்த 200 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தும் அந்த நிலை தற்பொழுது உள்ள அந்த கிட்டத்தட்ட 450 கோடி ஆண்டுகளிலிருந்து 200 கோடி ஆண்டுகள் வரை பல்வேறு நிலைகளில் அந்த புவி அடித்தட்டு நமது நீரக கோளாக இந்த புவி எவ்வாறு பல்வேறு நிலைகளை உருவக மாற்றம், அடித்தளம் மேல்தளம் எவ்வாறு உருவக மாற்றம் அடைந்துள்ளது உண்டான ஒரு பதிவாக இந்த தொடர்பதிவினை மேற்கொள்கிறோம். இந்த தொடர்பதிவு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வாக நில மேலடுக்கு அமைந்த இடம், நாம் இருக்கும் இடம் நலமிகு இருப்பிட தள வழிமுறை, பல வகை உருவகம், மாறும் அடித்தளம், உழவும் செயல் இயக்க அடித்தட்டு. இந்த அந்தாதி எதிகை பாடல் ஒரு அறிவு சார்ந்த நிலைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அந்த நாம் இன்று கண்டம் துண்டமாக பிரிந்து ஒவ்வொரு நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சூழல் அடித்தட்டு நிலவும் நிலப்பரப்பு வாழும் அடிப்படை வடிவமைப்பின் அகவை அறிவியல். நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டிய இந்த அடித்தளமாக கடந்து செல்லும் வையகத்தில் தொடர்ந்து அறிவியலாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய படிமலர்ச்சி நிலைய காலக்குறியீடு. இந்த 450 கோடி ஆண்டுகள் என்று நாம் ஒரு நிலத்திற்கு புவிக்கு உண்டான ஒரு அகவை என்றால், இந்த 200 கோடி ஆண்டுகளிலிருந்து நமது கண்டம் துண்டாக பிரிந்து அடித்தட்டு நகர்வெல்லாம் தொடர்ந்து இந்த நிரவல் மூலத்தோற்றம் முதலடி திரவ திட்டு 200 கோடி ஆண்டு திரவ திட்ட இடம், அந்த இடமாக நமது 200 கோடி ஆண்டிலிருந்து தொடர்ந்து இந்த ஒன்றாக இருந்த புவி கண்டமாக துண்டாக பிரிந்த இந்த நிலையெல்லாம் நாம் ஒரு அடித்தட்டு நிலையில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை இந்த நிகழ்வு என கூறலாம். இந்த நிரவல் மூல தோற்ற முதலடி திரவ திடத்திட்டு 200 கோடி ஆண்டு பரந்த தேக்க எரிமலை குழம்பு நீரக தேகமும் கொண்ட பனிக்கட்டி. இந்த நீரக தேகமும் கொண்ட நமது இந்த புவி உண்டான ஒன்ற தேர்ந்தெடுத்து கடந்து முன்னேறக்கூடிய அந்த சூழல் எல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அந்த நிலையில் பனிக்கட்டி உருகிய பந்து கடல்
இனிய நீரோட்ட மேலடுக்கு வட்ட சுழற்சி. இந்த இனிய நாம் அறிந்து கொள்ள இந்த இன்றைய இந்த புவி நிலை மாற்றம், பகல் இரவு தோற்றம், இவை எவ்வாறு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு மாநகரம் மற்றும் ஒவ்வொரு நாம் பிரிந்து இந்த பல்வேறு நாடுகளாக பிரிந்திருக்கும் நிலையெல்லாம் நீரக தேகமும் கொண்ட பனிக்கட்டி உருகிய பந்து கடல், பந்து கடலாக சுற்றும் இந்த நிலையெல்லாம் இனிய நீரோட்ட மேலடுக்கு வட்ட சுழற்சி, பனிக்கால போர்வை, நீண்ட கண்டம், பனிப்பாறை நகர்வு, புவியடி கண்டத்திட்டு. இந்த புவியடி கண்டத்திட்டு இவ்வாறு நிகழ்ந்ததற்குண்டான அறிவியல் ஆதாரபூர்வமான ஒரு அடிப்படையாக பல்வேறு அறிஞர்கள் தொடர்ந்து பதிந்த அந்த பதிவினை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இந்த புவியடி தட்டு இன்றைய கால சூழ்நிலைக்கு, நாம் வாழும் சூழ்நிலைக்கு மிகவும் தேவைப்படும் ஒன்றாக கருதி தொடர் பதிவாக பயந்து கொள்கிறோம். 1,70,000 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வாறு நிகழ்ந்துள்ளது என்பதற்குண்டான ஒரு அடிப்படை கருத்தாக இந்த மீண்டும் இந்த பதிவினை தொடர்கிறோம். முன்பு உடைத்திய அந்த தொடக்க கால நிகழ்வுகள் எல்லாம் இந்த பல்வேறு இந்த அடித்தட்டு நகர்ந்து மலை, பள்ளத்தாக்கு, பனி உருகி, கடல் உருவாக்கம், இவையெல்லாம் தொடர் நிகழ்வுகள் என்று நாம் அறிவாற்றல் திறன் கொண்டு வெளிப்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்திருக்கின்றன. அந்த சூழ்நிலை புரிந்து கொண்டு இந்த குகைகளில் இடம் சார்ந்த அந்த திட்டமிட்டு அந்த குகைகளில் வாழ்ந்த நிலை, தாவரத்தை அடிப்படையாக கொண்டு உணவுகளை சமைக்கலாம் என்ற அந்த தொடர்ந்த கால அந்த தொடர் அறிவு நிலை, சாத்தியமான ஆடைகளை உடுத்தி அதன் மூலம் ஒவ்வொரு இடப்பகுதிக்கு எங்கு சூழ்நிலை சரியாக உள்ளதோ அந்த சூழலுக்கேற்ப ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேற அவர்களுக்கு அனுமதித்த நிலையெல்லாம் இந்த கிட்டத்தட்ட 1,70,000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மைட்டோகாண்ட்ரியால் ஈவ் என்று அழைக்கப்படும் அனைத்து நவீன தற்கால மனிதர்களின் மூதாதையர் என நாம் வாழ்ந்ததாக கருதப்படும் இந்த நிலை. இந்த குறியீட்டு புரிதலின் அறிந்து கொள்வோம் எனில், ஏன் இந்த ஹோமோ சாப்பியன்ஸ் என்ற அறிவாற்றல் சார்ந்த மனித இனம் ஒவ்வொரு இடங்களில் குடிபெயர்ந்து பல்வேறு இனங்களாக தொடர்ந்து அந்த வாழ்ந்த நிலையெல்லாம் அறிந்து கொள்ள முடியும். தீயினை பயன்படுத்தி அந்த தொடர் அறிவு நிலை இந்த 2,50,000 ஆண்டுகளிலிருந்து 2,00,000 ஆண்டுகளுக்கு உண்டான ஒரு மெஸ்டீலியா குகை போன்ற அந்த பதிவுகள் எல்லாம் நமக்கு ஒரு நிலைப்படுத்த சான்றுகளாக இன்றும் நமக்கு உள்ளது. இந்த தீயினை முறையாக அறிந்த காலமும் இந்த காலத்தை கூறுகிறாங்க. அதே போல் டெல் அவி பல்கலைக்கழகத்தில் வரலாற்றுக்கு முந்தைய தொல்லியல் துறையில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு, இந்த 1,70,000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஆரம்பகால மனிதர்கள் புகை வெளிப்பாட்டை குறைத்தனர். புகையாக சூழ்ந்து இன்று நமது கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு சூழ்நிலை தொடர்ந்து நிகழ்கிறது என்பதற்குண்டான அடிப்படை பண்பாக அந்த புகை எவ்வாறு இந்த நெருப்பாக உள்ள புகை கட்டுப்படுத்தி நமக்கு பயன்பாட்டுக்கு அந்த தீயினை பயன்படுத்தும் நிலையெல்லாம் தொடர்ந்து அந்த மெஸ்டீலியா குகை, இஸ்ரேலில் உள்ள அந்த கார்மன் மலையில், குறிப்பாக அந்த மேற்கு செருவிலிருந்து ஹைபாவிலிருந்து தெற்கே சுமார் 7.5 கிலோமீட்டர் என்று 12 கிலோமீட்டர் தொலைவு உள்ள அந்த நிலையெல்லாம் தொடர் இந்த பக்கத்தில் உள்ள படத்தை பார்த்தோம் என்றால் இந்த இடிந்து விழுந்து அதன் கீழிருந்து பல்வேறு இடங்களுக்கும் அந்த ஹோமோ சாப்பியன்ஸ் என்ற அறிவுசார் மனித இனம் ஆரம்ப காலங்கள் எச்சங்கள் மூலம் நாம் அறிந்து கொள்வதற்குண்டான ஒரு அடித்தட்டாக தொடர்ந்து பதிந்த அந்த தொடர்ந்து அறிந்து புரிந்து தொடர்ந்து நகர்ந்து ஒவ்வொரு இடத்திற்கும் சென்ற இந்த தென்னாப்பிரிக்காவின் எல்லை குகையிலிருந்து இந்த குகை ஹோமோ சாப்பியன்ஸ் என்ற குகை பார்த்தோம் என்றால் தெரியும். இந்த 1,70,000 ஆண்டுகளுக்கு முன்பு இவ்வாறு குடியிருக்கக்கூடும். 65,000 ஆண்டுகளுக்கு முன்பு இவ்வாறு இந்த ஒவ்வொரு காலநிலையும் 80,000 ஆண்டுகளுக்கு முன்பு, 85,000 ஆண்டுகளுக்கு முன்பு, 45,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒவ்வொரு பல்வேறு நிலைகளில் இந்த நில அடித்தட்டு மாறி தன்னால் முயன்ற அறிவுசார் திறனும் கொண்டு பல்வேறு நிலைகளில் மாற்றமும் உண்டான அந்த சூழல் எல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை. இவ்வாறு அந்த நத்தை ஓடுகள் மூலம் பல்வேறு மனிதர்கள் நத்தையை சாப்பிட்டு இருக்கும் தொடர்புகள் ஆதாரம் இவையெல்லாம் தொடர்ந்து நிலைத்து உள்ளது என்பதை கூறி, இந்த எச்சங்களிலிருந்து நம் ஆடையை பரவலாக பயன்படுத்தி மற்ற விலங்குகளிலிருந்து வேறுபடுத்திக் கொள்ளும் அந்த அறிவுசார் உணர்ச்சி, நமது மனித இனத்திற்கு உணர்ச்சி, அறிவும் உணர்வும் தொடர்ந்து மேம்பட்ட நிலை
பெண்களின் ஆடை பெண்களிலிருந்து நம்ம உடை உடுத்தும் அந்த பல்வேறு கலை அவற்றிலிருந்து நம் உடலில் மாறும் அந்த பேன்கள் வேறுபாட்டு மூலம் இவற்றையெல்லாம் அறிந்து அதனிலிருந்து ஒரு படிமலர்ச்சி வளரும் நிலையெல்லாம் தொடர்ந்து ஆடைகளை உடுத்தி இந்த ஆடைகள் மென்மேலும் சிறப்பாக நெசவு தொழில் அறியும் வரை ஒரு தொடர் கால அறிவு நிலை என்று நாம் கூறலாம். அவ்வாறு மனித இனம் உடுத்திய அந்த உடுத்திய வரலாற்றினை ஒரு அந்தாதி எதுகை பாடலாக தங்களிடம் பகிர்ந்து இன்றைய பதிவினை நிறைவு செய்யலாம் என்று உள்ளோம். ஆடை அணிந்த குழு மாற்றம் உடை உடுத்திய நிலை தோற்றம். இந்த ஆடை அணிந்த அந்த குழு மாற்றம் உடை உடுத்திய நிலை தோற்றம். குளிர்கால நேரம், குடிமாறிய இடம், தளிர் இலைகளை உடுத்திய காலம், பளிச்சிடும் வெண்மை, நிறமாறிய தோற்றம், எளிதாக குடில் அமைந்த மனிதம், மனித இன உடல் மூட இனியதோர் வாய்ப்பு, பண்பில் கனிந்து விரிந்து இருக்கும் தொடர், பனிப்பொழிவு அறிந்த வாழ்விடம். இவ்வாறு ஒரு தொடர் நிகழ்வாக நிகழ்ந்த நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இந்த நிலை வாழ்வில் தொடரும் குடிமை உரிமை என்று குடிமை உரிமையாக நாம் வாழ்வில் தொடர்ந்து அந்த குடிமை உரிமை பெறுவதற்கு உண்டான அந்த முன்னோர்கள் எவ்வாறு அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு மனித இனமாக இந்த ஆடை உடுத்திய வரலாறு எல்லாம் தொடர்ந்து நாம் அறிய வேண்டிய ஒரு சூழலில் வாழ்வில் தொடரும் குடிமை உரிமை ஆழ்ந்த ஈடுபாடு கொண்ட குழு பாழ்பட்டு இருந்த இடநிலை தோற்றம் ஏழ்மை நிலை மாறி நின்றதோ தொடர்காட்சி. அவ்வாறான ஒரு காலகட்டத்திலும் ஏழ்மை நிலையாக இருந்து இன்று நாம் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் உண்டான ஒரு நிகழ்வு. இதை அறிந்து புரிந்து செயற்கை நுண்ணறிவு நமக்கு எவ்வளவு தூரம் பயன்படுகிறதோ அவற்றையும் பயன்படுத்தக்கூடிய நிலையெல்லாம் அந்த காலத்திலிருந்தே தொடர்ந்து இயற்கையிலிருந்து பெற்றதுதான் என்பதனை கூறி இந்த செயற்கை நுண்ணறிவும் நமக்கு இயற்கையாக பெற வேண்டிய அந்த காட்சி தொடராய் சமையல் கலை, ஆட்சி ஆளும் குழியக்கம், நாட்டுப்புறத்தில் தீமூட்டிய அடுப்பு, காட்சி கருத்து கணிப்பு முறை. இந்த இன்று செயற்கை நுண்ணறிவு என்று நாம் கூறுவது மனித இன வரலாற்றில் ஒரு புள்ளி. அடுத்த காலகட்டத்தில் நாம் தொடர்ந்து நகரக்கூடிய அந்த பண்புகளில் ஒன்று பண்பாடு. இவையெல்லாம் ஆடை உடுத்திய அந்த உணர்விலிருந்து நாம் வேறுபட்டு அவற்றின் பழக்கப்படுத்தினாலும் அந்த உணர்வுகளில் மேம்பட்டு ஒரு அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு நிலையில் என கூறி அறிவும் உணர்வும் ஒன்றாக செயல்பட வேண்டியது செயற்கை நுண்ணறிவுக்கும் பொருந்தும் என கூறி ஆடை அணிந்த குழுமாற்றம், உடை உடுத்திய நிலைத்தோற்றம், குளிர்கால நேரம், குடிமாறிய இடம், தளிர் இலைகளை உடுத்திய காலம், பளிச்சிடும் வெண்மை, நிறமாறிய தோற்றம், எளிதாக குடிலமைந்த மனிதம், மனித இன உடல் மூட இனியதோர் வாய்ப்பு, பண்பில் கனிந்து விரிந்து இருக்கும் தொடர், பனிப்பொழிவு அறிந்த வாழ்விடம், வாழ்வில் தொடரும் குடிமை உரிமை ஆழ்ந்த ஈடுபாடு கொண்ட குழு, பாழ்பட்டு இருந்த இடநிலை தோற்றம், ஏழ்மை நிலை மாறி நின்றதோர் தொடர் காட்சி தொடராய் சமையல்கலை, ஆட்சி ஆளும் குழு இயக்கம், நாட்டுப்புறத்தில் தீமூட்டிய அடுப்பு, காட்சி கருத்து கணிப்பு முறை. இந்த கணிப்பு முறையில் அவளும் இந்த இயற்கை தோற்றம் நாம் பாழ்படுத்தாமல் நல்ல நிலையில் தொடர்ந்து நம்ம அறிவிற்கும் உணர்வு முறையில் உணவு இருப்பிடம் நாம் வாழும் இந்த தொழில்நுட்ப அறிவெல்லாம் நமது கால கட்டத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறும் சூழ்நிலையை அறிந்து புரிந்து தொடர்நிலையாக நாம் செல்வோம் என கூறி இந்த 1,70,000 ஆண்டுகளுக்கு முன்பு உண்டான பதிவினை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த ஆண்டு அதற்கு கீழ் 1,70,000 ஆண்டுகளுக்கு கீழ் உள்ள அந்த தொடர் பதிவாக சவுத்தாம்ப்டன் பல்கலைக்கழகம் கால அட்டவணையில் கால கருத்தில் கூறியவற்றை தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. தமிழ் மொழியில் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி.